சென்னை கொட்டிவாக்கத்தில் மகளின் காதலனை காரில் கடத்தி சென்ற தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் வண்டிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அலி. சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக கடந்த 6 மாதங்களாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் டிராவல்ஸ் நிறுவன சூப்பர்வைசர் ஆண்ட்ரூஸ் கிறிஸ்டோபருடன் டீ குடிக்க இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது 5 பேர் கொண்ட கும்பல் அவர்களை வழிமறித்து முகமது அலியை மட்டும் காரில் கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிறிஸ்டோபர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாலிபரை கடத்திய கார் விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் அடுத்த ஓங்கூர் சுங்கச்சாவடி அருகே வந்தபோது அனைவரையும் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கள்ளக்குறிச்சி பாக்கம்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரங்கீலாவும் முகமது அலியும் கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இந்த காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரியவரவே பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன் முகமது அலிக்கும் ரங்கீலாவுக்கும் ஏற்பட்ட தகராறால் முகமது அலி ரங்கீலாவை விட்டு ஒதுங்கியுள்ளார். இதனால் மனமுடைந்த ரங்கீலா கடந்த மே 13ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து தற்கொலை சம்பந்தமாக விசாரிக்க காவல்துறையும் பெண்ணின் உறவினர்களும் பலமுறை அழைத்தும் செல்லாமல் காலம் தாழ்த்தி வந்ததால் ஆத்திரமடைந்த ரங்கீலாவின் தந்தை சண்முகம், அவரது மகன் அருண் மற்றும் உறவினர்கள் உட்பட 4 பேர் முகமது அலியை கடத்தி சென்றதாக கூறியுள்ளனர். இதையடுத்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சங்கராபுரம் அருகே இளநீர் திருடிவிட்டு நில உரிமையாளருக்கு வித்தியாசமான முறையில் எச்சரிக்கை விடுத்து சென்றுள்ளனர் இளநீர் திருட்டு கும்பல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரவேல். இவருக்கு அதே கிராமத்தில் 5 ஏக்கரில் விவசாய நிலம் உள்ளது. இதில் தென்னை, பலா, வாழை, கொய்யா உள்ளிட்ட மரங்களும் உள்ளன. இந்நிலையில் குமரவேல் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்ததை நோட்டமிட்ட மர்ம கும்பல் இரவோடு இரவாக தென்னை மரத்தில் ஏறி இளநீரை பறித்து குடித்துள்ளனர். இந்நிலையில் குமரவேல் இன்று அதிகாலை விவசாய நிலத்தை சுற்றி பார்க்க சென்றபோது அங்கிருந்த புளிய மரத்தை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார். அதில் நீல நிற சாட் அட்டையில் இது எங்களுடைய 128வது இளநீர் வேட்டை என தலைப்பு கொடுத்தும் முக்கிய குறிப்பாக தீர விசாரிக்காதீர்கள், இதுவே இறுதியாகட்டும், மீறி விசாரித்தால் மீண்டும் வேட்டை தொடரும், நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அதில் பெரிய ராமத்தை போட்டுவிட்டு நகரம் படம் வடிவேல் பாணியில் நூதன முறையில் இளநீரை வெட்டி குடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். யார் இந்த வேலையை பார்த்திருப்பார்கள் என தெரியாமல் கிராமமே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. நத்தம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்தவர் பூசத்துறை. இவர் பரமக்குடியில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் நோக்கி லாரியில் பஞ்சு ஏற்றிக் கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே எருமநாயக்கன்பட்டி வழியாக லாரி சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பகுதி தடுப்புச் சுவர் மீது ஏறி நின்றது. லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் பூசத்துறை சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். திடீரென லாரி மோதியதில் ஏற்பட்ட பலமான சத்தம் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் இவ்விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். பெரம்பலூரில் ஆன்லைனில் புது காரை குறைந்த விலையில் விற்பதாக கூறி 4 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய நபர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் அணுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் கூகுளில் கார் விற்பனை தொடர்பாக தேடி அதில் வந்த விளம்பரத்தை நம்பி அதில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபருக்கு டெலிவரி மற்றும் இதர கட்டணங்களுக்காக ரூபாய் 4,07,400 வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாகியும் காரை டெலிவரி செய்யாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த சுரேஷ் பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் திண்டுக்கல் மாவட்டம் கொட்டம்பட்டி ஜெயந்தி காலனியைச் சேர்ந்த நாகராஜ் என்ற நபரை கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 2,07,400 பணம் மற்றும் சிம் கார்டு, செல்போனை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக வலைதளங்களில் வரும் போலி விளம்பரங்களை நம்பி கார், விலை உயர்ந்த செல்போன்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பணத்தை இழக்க வேண்டாம் என்றும் சைபர் கிரைம் புகார்களுக்கு 1930 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் 210 நியாய விலைக் கடைகளுக்கு கண் கருவழி பதிவு கருவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வழங்கினார். தமிழக அரசு நியாய விலைக் கடைகளில் கண்விழி கருவி பதிவு மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது.
இதனையொட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக் கடை விற்பனையாளர்களுக்கு கண்விழி கருவிகள் வழங்கும் விழா தாடிக்கொம்பு நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்டத்தில் முதற்கட்டமாக 210 நியாய விலைக் கடைகளுக்கான கண் கருவிழி பதிவு கருவிகளை விற்பனையாளர்களிடம் வழங்கி கண் கருவிழி ரேகை பதிவு செய்து குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யும் பணியை தொடக்கி வைத்தார். நியாய விலைக் கடைகளில் கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வாங்கும்போது சில சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் கண் கருவிழி மூலம் பதிவு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் பெரியசாமி தகவல் தெரிவித்தார். அரசினுடைய திட்டங்களின் மூலமாக வழங்கக்கூடக்கூடிய அந்த பொருட்களை ரேஷன் கடைகளில் அவர்கள் பொது விநியோக திட்டத்தில் பெறுவதற்காக இன்றைக்கு கைரேகை பதிவு அளித்து விடுகின்ற காரணத்தால் அவர்களுக்கு வழங்குவதற்காக கருவிழி முறை கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு நம்ம மாவட்டம் முழுக்க அதற்காக கருவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கருவிகள் வழங்கிவிட்டால் யார் யார் குடும்ப அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் எந்த தொல்லையும் இருக்காது. எப்பொழுது போனாலும் கடையில் போய் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.